ராமன். ரெக்கார்ட் பண்ணு இப்ப. சரி, ஓகே. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய நாள் நமது ஆயிலிய நட்சத்திரத்தில் அமரத்துவம் அடைந்த திரு சுவாமி அவர்களின் நினைவை கூறி இன்று பஜன் நடைபெறும். நீங்கள் எல்லோரும் இது கலந்து கொண்டு இந்த விழாவில சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு ஜூமில் இருக்கும் அன்பு அடியார்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து எல்லோரும் கலந்து கொண்டு இதில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மங்கள வழக்கீட்டல் நமது சங்கத்தின் போஷகர் திருவாளர் நாகரட்னம் அவர்களின் மனைவியார் திருமதி மதனா நாகரட்னம் அவர்கள் மங்கள வழக்கீட்டுவார்கள். அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதால் ஊற்றிவித்தால் யாரொருவர் உடாதாலோ உருகிவித்தால் யாரொருவர் உருகாதாலோ பாட்டுவித்தால் யாரொருவர் பாடாதாலோ படிவித்தால் யாரொருவர் படியாதாலோ காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாலோ கடுமையாய் காட்ட பரசமன்முகராய் பரசமையில் நீங்கி சிரம் தனிய சைவரை திருநீற்றில் விளங்க அரசகிட புகழிய போ அமுது செய்ய திருமுறைக்கால் சுரந்தளித்த சிவகாவு சுந்தரி உப்பணம் போற்றி போற்றி சிதம்பரம். இன்றைய நாள் சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக திருமதி யோகி நாகேந்திரன் அவர்கள் வருவார்கள். அவர்களும் ரெடியிலிருந்து வருவதற்காக கஷ்டமாக ஜூமில் வருவார்கள். வந்து தனது சிற்றுரையை செய்வார்கள்.
அத்தோடு இப்பொழுது திருமதி சரோஜா கனகசாமீஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். சுவாமியின் திருவள்ளுவர் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். இங்க நாங்கள் ஆகிய மாதாந்த வழிபாடு கலந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக திருவாரம் படித்தார்கள். அதுக்கு பிறகு மோப்பு திருமுகம் திருவாளர் முருகானந்தன் அவர்கள் வாசிப்பார்கள். ஓம் சிவமயம். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தியன்று, சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இந்த மகான்களுடைய அனுபவ சித்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தர்ம நதியில் பிசகாதே. உயிரும் பெருமான் திருமணில்லை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நான். நன்றி அவர்களே. அடுத்ததாக நாங்கள் தம்பி முகத்தனை என்ற சிறப்பு பாடலை திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்கள் பாடுவார்கள். தயவு செய்து பக்கமே சந்திரா இல்லை நான் தம்பி திருவடிகள் போற்றி போற்றி. சிவ சிவ செல்வ கணபதியோமோ சிவ சிவ செல்வ கணபதியோமோ சிவ சிவ செல்வ வேலாயுதனோமோ சிவ சிவ செல்வ வேலாயுதனோமோ சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோமோ சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோமோ சிவ சிவ செல்வ சிவனடியாரோமோ சிவ சிவ திருவருளோமோ சிவ சிவ திருமாலோமோ சிவ சிவ செல்வ திருமாலோமோ சிவ சிவ அயன் முதல் ஐம்பெரும் பூதங்களோமோ சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோமோ சிவ 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 ஐம்புலனோமோ சிவ 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 சிவதசநாடிகளோ சிவ 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 சத்குருநாதன் ஓமோ சிவ சிவ சத்குருநாதன் ஓமோ சிவ 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 செல்வ வேலாயுதனோமோ சிவ சிவ செல்வ வேலாயுதனோமோ சிவ சிவ சத்குருநாதன் ஓமோ. நன்றி ஒரு நாள் படிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அடுத்த படிக்கட்டும் என்றால் அந்த ஜூமுக்குள்ள நாங்கள் எல்லாரும் படிக்க ஒரு குழம்பு அதுக்காக எப்பவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அவையே படிக்க அதையே நாங்கள் கை கொள்வோம் என்றால் திருப்பியும் வரைக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக. நன்றி திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்களே. எல்லாரும் உங்களோட இதை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஜூமை மியூட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக எங்கள் குருநாதர் இன்றைக்கு நாங்கள் எங்கள் குருநாதன் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய
அத்திமுகத்து நச்சிந்தனை பாடல்கள். இந்த நச்சிந்தனை பாடல்களை திரும்ப மணிவண்ணன் அவர்கள் பாடுவார்கள். அதற்கு பிறகு நாங்கள் குருவணக்க பாடலை பாடுவோம். முன்னூத்தி இருக்குது XV 7 16 சுவாமிகள் திருவடிகள் போட்டி நச்சிந்தனை என்னும் நல்லமுதம் உண்டக்கால் தற்கும் நெறியின்றோ காசினியில் விற்றோன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை நச்சிந்தனை. சச்சிதானந்தத்தை சீவர் செய்தவரே நச்சிந்தனை வேதம் நல்கிய சற்குருவே உன் தன் மலர்பாதம் உணர்வார்த்தம் சிந்தை வதியும் சிவம். ஜோரசாமிகள் திருவடிகள் போட்டி. நன்றி. அடுத்ததாக குருவணக்க பாடல் நம்முடைய பழைய தொடங்கின காலத்திற்கு உள்ள ஒரு அங்கத்தவர் திரு பள்ளிபுரம் ரவீந்திரன் அவர்கள் இந்த நச்சிந்தனை பாடலை பாடுவார். எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன் அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன் அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன் உன்னதினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கும் அறிய உண்ணான் எங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன் தித்திக்கு எழுகின்றான் எங்கள் குருநாதன் மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன் முத்திக்கு வித்தென்றான் எங்கள் குருநாதன் வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன் விண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன் தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் வாதியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன் வகார நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன் காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன் கங்குபகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் நாசினுடி நோக்கென்றான் எங்கள் குருநாதன் நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன் மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன் மற்ற பெற்றை நீக்கென்றான் எங்கள் குருநாதன் இருவழியை அடையென்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன் கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனம் என்றான் எங்கள் குருநாதன் ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன் ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன் நிருமலனாய் இருவென்றான் எங்கள் குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் திக்கு திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன் சித்தத்தில் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன் பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன் பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன் அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன் அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன் நக்கு நக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன் இத்தியன் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன் தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன் சீவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன் நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன் நல்லபடி தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன் பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன் பக்தரினம் தேரென்றான் எங்கள் குருநாதன் வாடாமல் வழிபென்றான் எங்கள் குருநாதன் வையகத்தில் வாழென்றான் எங்கள் குருநாதன் தித்திக்கும் ஒரு மொழியாம் எங்கள் குருநாதன் சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் இத்தின்றி நாறு செய்வான் எங்கள் குருநாதன் விண்ணவரும் அறிய உண்ணான் எங்கள் குருநாதன்
தத்துவாதீதன் என்பான் எங்கள் குருநாதன், சகல சம்பத்து தந்தான் எங்கள் குருநாதன், ஆதி அந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், அதுவே நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன், சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன், சுற்றந்து நில்கின்றான் எங்கள் குருநாதன், சாதி சமயம் இல்லாமல் எங்கள் குருநாதன், தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், வாதியரும் காண கொண்டான் எங்கள் குருநாதன், வாக்கிறந்த இன்பந்தான் எங்கள் குருநாதன், முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன், முடக்கி கிடந்திருந்தான் எங்கள் குருநாதன், அச்சமோடு கோபமில்லான் எங்கள் குருநாதன், ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன், பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன், தச்சங்கட்ட வீட்டிலே எங்கள் குருநாதன், நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன், நமக்கு புறவில்லை என்றான் எங்கள் குருநாதன், போமே போம்பினை என்றான் எங்கள் குருநாதன், போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன், தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன், சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன், பூமியிலுக்கு அறியன்றான் எங்கள் குருநாதன். அடுத்ததாக திருவாளர் முருகானந்தன் அவர்கள் பக்கம் 255 திருவருள் கை கொடுத்து பாடல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இவருடைய அசோகருடைய அப்பா சிவராச ஐயா பாடுகின்ற பாடல் மிகவும் கருத்துள்ள பாடல். அதனுடைய அந்த சொற்களை கூர்ந்து பாடிக்கும்படி 265 பக்கம் 8. திருவருள் கை கூடுது சிந்தை களி கூடுது, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூடுது, ஒருவரும் எதிரில்லாத உண்மை முதீருது, ஒருவரும் எதிரில்லாத உண்மை முதீருது, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூடுது, திருவருள் கை கூடுது. ஒன்றோ இரண்டோ என்னும் சந்தேகது, ஒன்றோ இரண்டோ என்னும் சந்தேகது, ஓம் சிவாய என்ன உள்ளம் குளிர்ந்து, ஓம் சிவாய என்ன உள்ளம் குளிர்ந்து, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூடுது, திருவருள் கை கூடுது. அதிரவனும் அவனும் அஞ்சிய பணி செய்யும், அதிரவனும் அவனும் அஞ்சிய பணி செய்யும், அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூடுது, திருவருள் கை கூடுது. திருவருள் கை கூடுத முடியாது நாங்கள் இதிலிருந்து படிக்கிறோம். இதுல அடுத்த பக்கம் அடுத்த சொற்றொடர் அவையவே தங்களை தாங்களே கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி படிக்கிற என்னோட சிந்தை மகிழ்வாக இருக்கிறதா, சிந்தையிலே மகிழ்ச்சி கூடுதான். சரிதானே? பிறகு இன்னும் தொடர் ஓம் சிவாய நம்ம உள்ளம் குளிர்ந்து. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நாக்கு இனிப்பும் உடம்புலேயே ஒரு குளிர்ச்சி. அது மாதிரி ஓம் சிவாய என்ற நம்ம அதை சொல்லும் பொழுது உள்ளம் குளிர்கின்ற நிலை, அதை எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மீயத்தில் எங்கே இருப்போம். அடுத்த பாடல் வரி எங்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமானது. என்ன? மனிதர்களை பலவிதமான பயங்கள் ஆட்டுகின்றன. அதிலே ஒரு பயம் மரண பயம். மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது, ஆனால் மரண பயத்தை தவிர்க்கலாம். அதற்கு திருவருள் பலம் வேண்டும். அதனுடைய அந்த வார்த்தை இருக்கிறது. யமன் எல்லா இடத்திலும் யமன் வாராருனாலும் பயப்படும் இல்லையா? அப்ப இவர் சொல்றாரு என்ன?
அதில் அடிக்கடி அடியன் சொல்லுங்கிற உதாரணம் இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஒரு கிரிமினலை பொலிஸ்காரன் ஏறடா ஜிபின்னு சொல்லுவாங்க, சில இளைஞர்கள ஏறடா பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஐபி வந்து அதே பொலிஸ்காரன் சல்யூட் பண்ணி அவத்துல வந்து காட்டில் ஏற்றுவாங்க. அப்ப அதிரவரும் நம்மளும் அஞ்சியே பணி செய்யும். எங்களை நாங்கள் பயப்படக்கூடிய அந்த யமதூதன் கூட உங்களை அழைத்துக் கொண்டு போகும் எங்களுக்கு உத்தரவாகிட்டது. சுந்தரமூர்த்தி அதிரவனும் நம்மளும் அஞ்சிய பணி செய்யும், அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அப்ப அந்த யம பயத்தை நாங்கள் நீக்க வேண்டும் என்பதற்கான இந்த பாடல். இதே சொல்லணும் என்றால் எல்லாரும் கூடுதலானவரை ஆக்கள் 60 தாண்டிச்சோம். அப்ப இந்த பாடலை பொருள்நிறைந்து படித்து எங்களுக்கான அந்த யம பயத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான், மரண பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அடியங்களை மிகவும் கருத்துடன் உங்களுக்கு சமர்ப்பித்தேன். நன்றி, வணக்கம். சக்கர சுவாமிகள் திருவடிகள் பூச்சியோம். நன்றி திரு முருகானந்தன் அவர்களே. நான் இந்த பாட்டையும் சொல்லி எனக்கு கருத்தை சொன்ன முடியாது. இன்னும் கூடுதலாக எல்லாரும் விரும்பி படிப்பார் நினைக்கிறேன். அடுத்ததாக திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன், பக்கம் 189, ஊது ஊது சங்கே ஊது ஊது. பக்கம் 189, ஊது ஊது சங்கே ஊது ஊது. ஊது சங்கே ஊது, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஊதூது. ஊது சங்கே ஊது, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஊதூது. காது செவிடுபட ஊதூது, கங்குல் பகல் காணாமல் ஊதூது. காது செவிடுபட ஊதூது, கங்குல் பகல் காணாமல் ஊதூது. நல்லூரான் திருமுன்பு நன்று ஊதூது, நாமே நாம் என்று சொல்லி ஊதூது. எல்லாம் சிவன் செயலன் ஊதூது, என்று ஊதூது. அல்லும் பகலும் ஊதூது, ஆணவத்தை நீக்கி நின்று ஊதூது. வெல்லும் பகை ஒழிய ஊதூது, வேறு பொருள் இல்லை என்று ஊதூது. ஐம்பூதம் நாமெல்லவென்று ஊதூது, ஐம்பொறி நாமெல்லவென்று ஊதூது. ஐம்புலன் நாமெல்லவென்று ஊதூது, அந்த கரணம் நாமெல்லவென்று ஊதூது. ஆன்மாவே நாமென்று ஊதூது, ஆசானை பணிந்து நின்று ஊதூது. ஆளறிவார் என்று சொல்லி ஊதூது, அன்பே சிவம் என்று ஊதூது. மாதுமை பங்கன் என்று ஊதூது, மங்களம் மங்களம் என்று ஊதூது. சோதி சொரூபன் என்று ஊதூது, சுந்தர தூதானான் என்று ஊதூது. சுந்தர தூதுதான் என்று ஊதூது. அடியாட்கடியான் என்று ஊதூது, ஆதி எந்தம் இல்லை என்று ஊதூது. திங்கட்சடையான் என்று ஊதூது, தேவாதி தேவன் என்று ஊதூது. ஊதூது சங்கே ஊதூது, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று ஊதூது. நன்றி திருமதி பேர்மநாயகி. ஜூமுக்குள்ள இருக்கிற வாழப்போன்றா இங்க முடித்துக்கொண்டு ரவி உங்கள தரமா
அது உங்களோட வசதியை பொறுத்து என்ன மாதிரி இருந்தாலும் செய்யுங்க. இல்லையம்மா நீங்க அவசரப்படாதீங்கம்மா. அவ கேட்கிற கேள்விக்கு முதல் பதில சொல்லி போட்டு நான் பேருந்து சொல்றேன். சரோக்கா நீங்க அங்க பாடுறாக்கள் இருந்தா பாட விடுங்க. பேருந்து அதுக்கு பிறகு சூழ்நிலை பாடுறாக்கள் நாங்க இங்க பாட விடுவோம். அதுக்காகத்தான் கேட்டேன். இருந்தாலும் திருப்பி உங்களை கருத்தில் எல்லாமே ஒரு இடியா கேட்கறதுக்காக. அடுத்ததாக திருமதி சந்திரா பரஞ்சோதி, பக்கம் 125, பொன்னடியை போற்றுதும் என்ற பாடல். பக்கம் 125, பொன்னடியை போற்றுது. இருப்பானே எப்போதும் நன்றாகி நினைவார்கள் நாடார்கள் பிற பொருளை அன்றாலும் அறமுறைத்த பெருமானை ஒன்றாக மலர் தூவி பொன்னடியை போற்றுதுமே. என்னரசையாரமுதை எந்தையம் பெருமானை முன்னரசை மூவர்களும் பணக்கி நின்ற மூர்த்திதனை தன்னரசை தான தத்துவனி தயாதரனை சொன்னவர்களின் தோன்றார்கள் இது திண்ணம் பூதங்கள் ஐந்தாகி ஊக்குவரவில்லானை நாதமெல்லாம் கடந்து நின்ற நம்பனை நாதோறும் வேதமுறை தவறாமல் அச்சிப்பன்பியனுடையில் பாதமலர் காண்பார்கள் பணிவார்கள் பிறவாரே. என் பிள்ளைகள் பொறுப்பானை எங்குமாயிருப்பானை அன்பிலாரை அடையானை அஞ்செழுத்து பொருளானை நன்னலர் கொண்டென்னாலும் நாட்களை தன்னலம் என்றே சொன்னவர் தத்திருப்பாதம் தொழுவேனே என்னாலும் மந்திரமாய் தந்திரமாய் மருந்தாகி விருந்தாகி எந்திரமாய் என்றுணையாய் எல்லாமுமாய் அல்லவுமாய் சந்திரனை சூரியனாய் சமசரங்காய் எந்தை விரானிருந்த நிலை கண்டார்கள் பிறவாரே. பிறவார்கள் புரிதொன்றார்கள் கரவார்கள் உடலார்கள் கண்டதிலே மனம் வையார் அறநறியல் மனுமார் அன்பர்மணி மகளார்கள் பிறவொன்றும் அறியார்கள் பிரியாத சிந்தையாரே ஈரவர் சடையானை இளமதியன் தானே மாறனை காய்ந்தானை மங்கையிடம் வைத்தானை தாரமரும் மானை தொங்கரனை தானுவை ஆர்வமுடு துதிப்பார்கள் ஆனந்தம் பெறுவாரே. என்னுயிரு குயிரானை பெரியேந்தும் நியல்வானை மென்னுயிர் இல்லாமாய் மெலிவி நின்றதிரனானை பொன்னுடுமை பொருளானை போக்குவரவில்லானை உன்னுருவருலகத்தில் வாழ்ந்தாரானை வானவர்கள் பெருமானை திருவாருமார் திகொழுந்து சின்மயனை அருவானை உருவானை அங்குமிங்கும் உள்ளானை உருவாய்க்கும் நானை கண்டுள்ளம் துளிர்ந்தேனே இப்பிறவி தீர்ப்பானை இனி பிறவானை
எப்பிறப்பும் என்னோடு உடனாக இருந்தானே ஒப்பிலா ஒருவானே ஒளிவனம் நின்றானே செப்பும் அவன் இறப்போ இனி பிறப்பினை சேராரே இன்றாயினாலாய் இருப்பானே எப்பொழுதும் நன்றாக நினைவார் நாடார்கள் பிற பொருளை சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்களே. அடுத்ததாக திருமதி விஜி கணேந்திரன் அவர்கள் பக்கம் 294 சிவா சிவா என்றிடம் போதுமில்லை என்ற பாடல். சிவ சிவ என்கிற தீரும் பாவம். பக்கம் 294. சிவ சிவ என்றிடும் போதினிலே செய்த பாவமெல்லாம் ஓடும் பாரினிலே அவன் இவன் என்கின்ற வார்த்தையெல்லாம் போக்கி ஐயன் திருப்பாதம் உண்மையதாய் நோக்கி தவம் செய்வாதமை தானாக நோக்கி சச்சிதானந்தம் தன்னிடத்தேராக்கில் உண்மை இல்லா முத்தி நிலையிலே போக்கும் உண்மை அறிந்து சொன்னேன் யோக சுவாமி. சிவ சிவ என்றிடும் போதினிலே செய்த பாவம் ஓடும் பாரினிலே அவன் இவன் என்கின்ற வார்த்தையெல்லாம் போக்கே ஐயன் திருப்பாதம் உண்மையதாய் நோக்கி தவம் செய்வார் தம்மை தானாக நோக்கி சச்சிதானந்தம் தன்னிடத்தே தாக்கில் உண்மை இல்லா முத்தி நிலையினிலே போக்கும் உண்மை அறிந்து சொன்னேன் யோக சுவாமி. சிவ சிவ என்றிடும் போதினிலே செய்த பாவம் ஓடும் பாரினிலே. யோக சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி விஜயகாந்தன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் வேல்முருகன் அவர்கள் பக்கம் 228 தொண்டு செய்வார் என்று தொடங்கும் பாடல். தொண்டு செய்வாருக்குண்டோ யானோ தொண்டு செய்வாருக்குண்டோ மோனம் தொண்டு செய்வாருக்குண்டே தானம் தொண்டு செய்வாருக்குண்டே தானம் எல்லாரிடத்தும் அடியேன் வாழ்வேன் எல்லாரிடத்தும் அடியேன் தாழ்வேன் எல்லாருக்கும் ஒன்றும் அடியேன் கேள்கள் சொல்லாட் பயனில்லை என்றே சூழ்கள் எல்லார் உருவமும் வெற்றுருவாகும் எல்லா கணங்களும் வெற்றலமாகும் எல்லார் பணமும் வெண்பரவாகும் நல்லோர் என்னுரை நாய்ந்து கொள்வாரே வருவனவெல்லாம் வந்தேயேங்க கருதுவதெல்லாம் கருதி தீர்க ஒருவரும் அறியா ஒன்று சென்றடி குருவனம் திருவடி கொண்டாடுதுமே ஒன்று ரெண்டே உரையார் வெளியார் கன்றும் மரத்தை கண்டார் பறிவார் கொண்டுயில் வாழ குறியார் திரிவார் நன்றிது சீதன நடியார் அறியோ எல்லாரிடத்து உள்ளாய் தூயாய் எல்லாபடி நீயே ஆனாய் கல்லாய் மலையாய் கவின்பரு வரமாய் உள்ளாய் கூடாய் பொலிவாய் நீயே உன் திரையன்னை வித்திரை காணேன் பிந்தை என்னை பிரியா துறைவாய் அன்னையும் தத்தையும் ஆசானும் உன்னை பொருட்கெல்லாம் உன்னை பொருள் உடல் பொருள் ஆவி உன்னவே இறைவா திடப்பரையான தெருவை நல்குதி
கண்டே கரைத்தே என்னே எடுத்தே விண்ணே விண்ணில் விளங்கும் மதியே பண்டே பண்டில் கனியே பரவ விண்ணே நினைப்புற தெய்வம் நாயேன் ஏத்தி ஏத்தி இணங்கி வழங்க சாட்சிய கவியை ஏற்றிடுவாயே யோசாமி திருமகள் போட்டி போட்டி. நன்றி திருவாளர் வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக ரவி ரவீந்திரதாஸ், தயவு செய்து. நன்றி அக்கா. ஓம் நீங்கள் உங்களுக்கு பேர் தந்த ஆக்களை முதல் தந்திருப்பாங்க. பேர் தந்த ஆக்களை நீங்க பேர் தந்த ஆக்களை முதல் கூப்பிடுங்க, அதுக்கு பிறகு மிச்ச ஆக்களை நான் பார்த்து கூப்பிடுறேன். ஓகே, நன்றி. திருவாளர் செல்வரட்னம் மாஸ்டர், பக்கம் 216 கருத்தினில் நினைந்துருகி என்று தொடங்கும் பாடல். பக்கம் 216. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. பக்கம் 216 குறி தரிசனம். கருத்தினில் நினைந்துருகி கைகூப்புந்தொண்ட வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேல் திருத்தலத்தில் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். ஆரடா நீ என்றான் அவன், ஆரடா நீ என்றான் அவன். தன்னை அறிய தவமும் மற்றும் மாதவரை அன்னையை போலாதரிக்கும் ஆறுமுகன் சந்நிதியில் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். தேரடா உள்ளென்றான் சிரித்து, தேரடா உள்ளென்றான் சிரித்து. வண்டு பண் செய்யும் வளம் பெருகு நல்லூரில் முண்டு மனத்தவரை மேல்நிலைக்கு கொண்டு வரும் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். தீரடா பற்று என்றான் சிரித்து, தீரடா பற்று என்றான் சிரித்து. கண்ணலோடு சென்னல் கதலி பலாமாவர்க்கம் துண்ணு நல்லூர் சாமி திருமுன்றில் மன்னுசீர் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். சீரடியார் சூழ்ந்து நின்றார் தேர் கண்டு தரிசித்தேன். சீரடியார் சூழ்ந்து நின்றார் தேர். அயல் அறியா அந்தணர்கள் ஆன்ற நல்லூர் பதியில் கயற்கனார் காமவலை சேரா இயல்புடைய செல்லப்பன் என்னும் சிவகுருவை நான் கண்டேன். நல்லதப்பா என்றான் நயந்து, சிவகுருவை நான் கண்டேன். நல்லதப்பா என்றான் நயந்து. ஒன்றோ இரண்டோ ஒரு மூன்றோ வென்று எவரும் அன்று தொட்டு இன்று வரை ஆராய ஒன்றுக்கும் எட்டாமல் நின்றான் வெளில் குருவாய். நல்லூரில் பட்டமளித்தான் எனக்குப் பார். வெளில் குருவாய் நல்லூரில் பட்டம் அளித்தான் எனக்கு பார். நீராய் நெருப்பாய் நெடுநிலனாய் காற்றாய் ஆராலும் காணால் அமலன் அங்கே. நேராக சற்குருவாய் வந்தே என் சந்தேகன் தீர்த்தாண்டான். நிற்குணம் பூண்டேன் நினை, சந்தேகம் தீர்த்து ஆண்டான். நிற்குணம் பூண்டேன் நினை.
புனல் ஒழுக புல் திரியும் பொன்னீள நாட்டில் அனலேந்துவான் தன் புதல்வன் மனமாற வாழ் நல்ல எம்பதியில் வாழ்வழிக்க சற்குருவாய் தாழ்காட்டி ஆண்டான் தனி. இந்த பாடல்கள் யோ சுவாமியார் திருவடிகள் போற்றி இந்த பாடலில் உள்ள ஒரு நட்சல் ஒரு சுருக்கமாக அதனுடைய எனக்கு விளங்கிய பொருள்களை சொல்ல விரும்புகிறேன். எப்படி பரமஹம்சருக்கு சுவாமி விவேகானந்தர் போல திரு சிவயோக சுவாமிகளுக்கு செல்லப்ப சுவாமிகள் வாய்ப்பையும் அவருக்கு கிடைத்த பலனையும் அவர்களால் கிடைத்த போதனைகளையும் நல்லூர் சிறப்புகளையும் மக்களுக்கு அவர் வேண்டிய தொண்டையும் இவற்றையெல்லாம் செய்யும் நல்லூர் கந்தனுடைய தந்தையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது பாடலில் எல்லா தொண்டர்களுக்கும் அவர் உதவி செய்யக்கூடியவர் என்ற இடத்திலே நல்லூரிலே நான் என்னுடைய குருவாய் கண்டேன். அவர்தான் எனக்கு சொன்ன முதலாவது பாடம் ஆரடா நீ என்று சொல்லி அதட்டனை பற்றி சொல்றார். அடுத்ததாக தேரடியில் தேசியனை குருசுவாமிகளையே நான் கண்டேன். அதில் நீ ஆரடாண்டு கேட்டது திருந்தடா சேர்ந்து கொள்ளு அறிந்து கொள்ளுன்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். அந்த போதனையை பின்பற்றி சொல்லுகிறார். மூன்றாவது நல்லூருடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது அங்கே நல்லூர் சிறப்புகளிலே கரும்பு கண்ணல் சென்னல் கதலி மா அத்தனை பழவழக்கங்களும் உள்ள அந்த சிறந்த ஊரிலே நான் தேரடியிலே கண்டேன் என்னுடைய குருவை என்று சொல்கிறேன். அந்த ஊரிலே உள்ள மக்களுடைய சிறப்புகளுடைய சிவ உருவங்களாகவும் பிராமணர்கள் போல எல்லோரும் அந்தணர்கள் போல வாழ்ந்து இருக்கிறதையும் கண்டேன் என்ற ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் உள்ள நீர் நெருப்பு அத்தனை இடங்களிலும் உள்ள இடங்களிலே நான் கண்ட சத்குருவாகிய அந்த பெருமானை குருவை கண்டேன். அப்படிப்பட்ட பொன்னுள்ள நாட்டினுடைய சிறப்பையும் கூறுகிறார், குருவானுடைய சிறப்பையும் கூறுகிறார், மக்களுக்கு அருள் பாலிக்கும் கந்தனுடைய கூறுகிறார் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. அடுத்ததாக திருமதி வனிதா செல்வரத்னம் அவர்கள் பக்கம் 79 நல்ல மலர் எடுத்து என்ற பாடல். பக்கம் 79. சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயிலாரி வந்தே காட்சி கொடுப்பான் எழில் முருகன் தெரிவிடும் சிற்றை தெளியுமே நின் சிந்தை செல்வனருள் வங்கி வளையுமே தானவர்கள் வானோ ஒளிவின்றி வந்து வணங்கும் வளம் சேரும் நல்லூரில் கந்தனென சொல்லி கருது கருத்தாய் இருக்கும் உங்களற்றால் விருத்தர்களும் பாலர்களும் வேண்டி பெருத்தமையில் வரும் வேளா விமலாவென சொல் பயில வருமங்கள் பவம் நீங்கும் வன்னிருகை வேளாவெனவே தவமோங்கும் சாந்தம் பொறுமை சிவமாம் மனமும் அடங்கும் மாதனைத்தும் தீர
யாரறிய சொன்ன பழங்கரையை நீரறிய மாட்டீரோ நின்று மனம் கதிந்து பாடீரோ நாட்டீரே களீர் நலம் நலமறிய மாட்டாமல் நான் என்று சொல்லி பல பேசும் பாவி பணிவோர் நில உலகில் நல்லூரம்பதியை நாடி தரிசித்தார் பல்லூழி வாழலாம் பார் நல்லூரனும் பதியை நாடி தரிசித்தார் பல்லூழி வாழலாம் பார் பாராயோ என்னை நீ பார்த்து கவலையெல்லாம் தீராயோ செய்ய திருவிழா வாராயோ மாமையிலேறி மகிழ்ந்து வரந்தன்று சேமமுடன் காப்பாய் சிறப்பு வாராயோ மாமையிலேறி மகிழ்ந்து வரம் தந்து சேமமுடன் காப்பாய் சிறப்பு சிறப்பு குறைவிடமே தேவர் பெருமை மரக்குரத்தி வள்ளி மணாலா நிறக்கொடிகள் ஆடும் அழகுடைய நல்லூர் வாழ் ஆண்டவனே நீடும் அருள் தருவாய் நீ ஆடும் அழகுடைய நல்லூர் வாழ் ஆண்டவனே நீடும் அருள் தருவாய் நீயே நான் என்று நினைக்கும் அடியார்க்கு தாயே என பெரியோர் தாம் வணங்கும் நீயே துணையல்லாமல் வேறு துணையொன்றும் காணேன் நீயே துணையில்லாமல் வேறு துணையொன்றும் காணேன் இணையில்லா நல்லூரான் என்று இருளை நீக்கி எழுந்த கதிரவன் போல் இன்றிருளை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றென் நகையிருளை தீர்ப்பதற்கு குன்றுபோல் வந்தான் ஒருவன் வளம் சேரும் நல்லூரில் தந்தான் அருள் எனக்கு நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் படித்தார் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் தேறிவிடலில் முருகன் தேறிவிடும் சிந்தை தெளி ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி. நன்றி திருமதி வேணுதாசன். அதாக ரவி ரூமுக்குள்ள இருக்கிறவர்கள தயவு செய்து ஒரு கூப்பிட்டு அடுத்ததாக அருளாம்பியம்மா நீங்க பாடலாம். நன்றி. மைக் ஓன் பண்ணுங்கம்மா, பாருங்க. அருளாம்பியம்மா மைக் ஓன் பண்ணிட்டு பக்கத்தை சொல்லி போட்டு சுவாமி திருவடிகள் வாழ்க. சுவாமி அடியார்களுக்கு வணக்கம்.
நான் இப்ப 5ஆம் வகுப்பில் திருத்தாண்டம் 161 பக்கம். நீ பொலிந்து தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் மதியம் தோன்றும் ஆரணிந்த சடை தோன்றும் அம்மை தோன்றும் அரைக்கசைத்த புலியாடை அசைந்து தோன்றும் ஏறமந்தகளில் தோன்றும் இதையும் தோன்றும் எடுத்த திருப்பாதம் தோன்றும் மழுமான் தோன்றும் பேரளிக்கும் திருக்கரத்தின் பெருமை தோன்றும் பிரியாமலினையாள் பெருமானார்க்கே கருத்திருண்ட கண்டத்தின் பெருமை தோன்றும் கதி காட்டும் கண்ணுனைகள் கலந்து தோன்றும் செருத்தவர்ணம் புறமட்ட சிரிப்பும் தோன்றும் தேவர் கணம் சூழ்ந்திருக்கும் சிறப்பும் தோன்றும் ஒருத்தவர்க்கென்பெல்லாம் உடம்பே தோன்றும் ஒளி தோன்றும் ஓங்கார வாசி தோன்றும் திருத்த இடை உமையாளோர் பாகம் தோன்றும் ஒளி தோன்றும் ஓங்கார வாசி தோன்றும் திருத்த இடை உமையவளோர் பாகம் தோன்றும் சிவ சிவா சிவன் சிவன் என்பன கண்டேன் சிவ சிவா சிவன் சிவன் என கண்டேனே. ஜோசுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக ஸ்ரீரங்கன் அண்ணா, நீங்கள் பாடலாம். பக்கத்தை சொல்லி போட்டு பாடலாம். பக்கம் 133 ஒழுக்கம் விழுப்பந்தரும் தம்பி மாதிரி பாடு. பக்கம் 133. ஆமாம், நேற்று அறிவித்திருந்தேன். வணக்கம். ஒழுக்கம் விழுப்பந்தரன் தம்பி மாறி. ஒழுக்கம் விழுப்பந்தரன் தம்பி மாறே ஓமன்று சிந்த செவி தம்பி மாறே அழுக்கார் அபாபகுழி தம்பி மாறே ஆன்மாவை பந்திக்கும் தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே வழுக்கி விழுந்தாலும் தம்பி மாறே மலரடிய சிந்த செய்வீர் தம்பி மாறே பழுத்த அடியருடன் தம்பி மாறே பாடி பணிய வேண்டும் தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே முப்பு வந்தடைய முன்னே தம்பி மாறே முழுதும் அறிய வேண்டும் தம்பி மாறே நாப்பிளக்க பொய்யுரத்து தம்பி மாறே நாட்டிற்பொருள் தேட வேண்டாம் தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே ஆதி அந்தம் நமக்கில்ல தம்பி மாறே ஆன்மாவே நாங்கள் காணும் தம்பி மாறே ஓதி உணர வேண்டும் தம்பி மாறே உய்ய வழி அது காணும் தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே தம்பி மாறே சாதி சமய பேதம் தம்பி மாறே சங்கற்பம் என்றறிவீர் தம்பி மாறே வாழி வாழி சிவன் நாமம் தம்பி மாறே மனசார சொல்லுங்கள் தம்பி மாறே
தம்பிமாரே 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 வாழி சிவன் அடியார்கள் தம்பிமாரே மன்னவனும் சங்கோலும் தம்பிமாரே ஒழுக்கம் வெளுப்பந்தரும் தம்பிமாரே ஓமன்று சிந்த செய்வீர் தம்பிமாரே 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 தம்பிமாரே. யோகர் சுவாமி திருவடி போற்றி. நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்ததாக நித்யானந்தன் அண்ணா, நீங்கள் பாடலாம். உங்களோட மயக்க பக்கம் 315 ஒருவனே தெய்வம் என்ற பாடல். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இங்கு இணைந்திருக்கின்ற இணையத்திலே இணைந்திருக்கின்ற அடியார்கள் திருவடிகள் போற்றி. ஒருவனே தெய்வம் என்னும் உண்மையை கண்டோம், ஒருவனே தெய்வம் என்னும் உண்மையை கண்டோம், இந்த உலகமெல்லாம் நமக்குறவாகவே கொண்டோம். ஒருவனே தெய்வம் என்னும் உண்மையை கண்டோம், இந்த உலகமெல்லாம் நமக்குறவாகவே கொண்டோம். தருமநெறி சற்றும் பிசக மாட்டோம், தாய் தந்தை சொல்லை இனி தட்ட மாட்டோம். வருவதையும் போவதையும் எண்ண மாட்டோம், வாழ்நாளில் ஆசையை பேண மாட்டோம். சாந்தம் பொறுமை என்னும் பணி அணிவோம், சத்குரு பாதத்தை இனி மறவோம். வேந்தர் விதியை ஒரு காலத்தும் தட்டோம், வீணிலே காலத்தை கழிக்க மாட்டோம். அச்சமோடு கோபத்தை அகற்றி விட்டோம், ஆருக்கும் இனி நாம் ஆட்பட மாட்டோம். பொய்ச்சமய நெறி சொல்லும் போதனை கேளோம், எச்சமயத்தோரையும் ஏளனம் செய்யோம். பஞ்ச புலன் வழியில் செல்ல மாட்டோம், பழியோடு பாவத்தை கொள்ள மாட்டோம். மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம், மனத்தை கொள்வோம், பொல்லா சினத்தை வெல்வோம். உழுதுண்ணுவோம், இனி பழுதண்ணிடோம், ஊரெங்கும் செல்லுவோம், நல்ல வேதங்கள் சொல்லுவோம். வானமளப்போம், இந்த மண்ணை அளப்போம், சிவஞானமும் ஒப்போம், திரிகாலம் உணர்வோம். தானம் கொடுப்போம், பொல்லாயினம் விடுப்போம், சகல சமயத்துக்கும் சம்மதம் கொடுப்போம், சகல சமயத்துக்கும் சம்மதம் கொடுப்போம். ஒருவனே தெய்வம் என்னும் உண்மையை கண்டோம், இந்த உலகமெல்லாம் நமக்குறவாகவே கொண்டோம். இன்றைய அறிவித்தலே தந்திருக்கின்ற ஒரு அருமையான பாடல். ஐயனை அழகனை அன்பர் சகாயனை தையல் பாகனை தத்துவாதி இதனை வையகம் வானகம் வணங்கும் பொற்பாதனை மையல் தீர வந்திப்போம் நாமே ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம். இந்த பாடல்தான் எங்களுடைய அறிவித்தில் தந்திருக்கின்ற சிறப்பு பாடல். இதிலே ஐயனை என்கின்றது தலைவனை என்கின்றதை குறிக்கின்றது. ஐயனை அழகனை அன்பர் சகாயனை. சகாயன் என்று சொல்லப்படுவது உதவி செய்பவரை அல்லது துணைவரை என்று கருத வேண்டும். தையல் பாகன் எங்களுக்கு தெரிந்தது அர்த்தநாத் சிவர தோத்தம். தையல் பாகனை தத்துவாதீதனை தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்தவனை வையகம் வானகம் வணங்கும் பொற்பாதனை மையல் தீர வந்திப்போம் நாமே ஓதுக அது நாம் ஓம் தத் சத் ஓம் என்பது இந்த சிறப்பான பாடல். அதற்குரிய பொருளை கூறினேன்.
நன்றி, வணக்கம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி நித்யானந்தம் ஐயா அவர்களே. நீங்கள் முன்கூட்டியே இந்த பாடலை நான் ஒவ்வொருமையும் சொல்வது, ஆனால் அதை கடைசி நேரத்தில் எடுப்பதில்லை. இன்றைக்கு நீங்களே அதை சொன்னபடியால் மிகவும் நன்றி. என்றால் நாங்கள் ஒரு நோட்டீஸை தயாரிக்கும் பொழுது ஒரு பாடலை தேடி எடுக்கிறோம் என்றால் அந்த பாடை ஒரு தரம் பாதிக்கிறீங்களோன்னு தெரியறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இதை நீங்கள் அதை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நாங்கள் அனுப்பிய நோட்டீஸ்ல உள்ள இது பாடலை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கள், வாசிப்பீங்கள், அதை புரிந்துணர்வீர்கள். உணர்ந்து அதனுடைய மிகவும் சந்தோஷம். இதை தொடர்ந்தும் யாராவது இருந்தாலும் பரவாயில்லை. முதல் பாடல் நோட்டீஸ்ல நாங்கள் அடிக்கிற தலைப்பு பாடலை, நச்சிந்தனை பாடலை ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுடைய அறிவு கட்டிய வரைக்கும் எங்களுக்கு அதை சொல்லுமாறு அன்போட கேட்டுக்கொள்றோம். நன்றி. அடுத்ததாக திருமதி ராணி சபாநாயகன் அவர்கள் பக்கம் 220 நல்ல மாலை பெய்யாது. இந்த பாடல் நல்ல மாலை பெய்யாது. யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 220. நல்ல மழை பெய்யாது. நல்ல மழை பெய்யாதோ, நாடு சிறவாதோ, எல்லாவரும் இன்புற்று வாழாரோ. நல்லூரான் ஆசானை வந்தே அடியேனை ஆண்டு கொண்டான், பேசாத அனுபூதி என் பேரு. நச்சிந்தனை என்னும் நல்ல முதமுண்டக்கால், கற்கும் நெறியுண்டோ காசினியில் வித்தோன். ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு, என்றும் இன்பமன்றே இசை. பாட அறியான் பரகலையும் தானறியான், தேட அறியான் சிவயோகன். நாடறிய பிச்சை சோறுண்டு பிறவிப்பிணி தீர்த்தான், அச்சகமேல் கிள்ளை அறி. இச்சையில்லோரே இடும்பைக்கிடும்பையை நிச்சயமாய்ப்படுப்பர், நீ அறிவாய். அச்சமற்று வாழ் சிவயோகனை முன் வந்து வலிந்தாண்டு கொண்டான், கீழ் கிளைகள் நீங்க கிளர்ந்து. எழுவாய் பயனிலைகள் இல்லாமல் பாடி தொழுவான் சிவயோகன், சொல்லின் அழுவான் விழுவான் விதிர் விதிப்பான், ஆரறிவார் என்று தழுவுவான் தன்னை உன்னித்தான். வணக்கம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. அடுத்ததாக வேறு யாராவது இருக்கிறீர்களா? இறுதியாக திருக்குமார் ஐயா பரிசிலிருந்து ஐயா நீங்கள் உங்கள் பக்கத்தையும் சொல்லி. எல்லோருக்கும் வணக்கம். 9ஆம் பக்கம். நல்ல மருந்து. நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரிற்கண்டேனே. நல்ல மருந்து ஒரு குரு மருந்தை நான் நல்லூரிற்கண்டேனே. எல்லையில்லா பிணி தீர்க்கும் மருந்து, இம்மை மறுமைக்கும் ஏற்ற மருந்து. இல்லையெனாது கொடுக்கும் மருந்து, ஏழையடியார்க்கு இறங்கும் மருந்து. நல்ல மருந்தொரு மருந்தை நான் நல்லூரில் கண்டேனே. வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து, வாழ்த்துங் கணபதிக்கு வந்த மருந்து. வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து, வாழ்த்துங் கணபதிக்கு வந்த மருந்து. புல்லார்கள் கண்டும் பூசிய மருந்து, புல்லார்கள் கண்டும் பூசிய மருந்து.
புண்ணியர் யோகர் பூசிக்கும் மருந்து நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரில் கண்டேனே, நல்லூரில் கண்டேனே. யுவர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. திருக்குமார் ஐயா. இருக்கிறார்களா பாடுறதுக்கு? மற்றவை எல்லாரும் நான் நினைக்கிறேன் பார்வைக்காண்டி வந்திருக்கணும். நீங்கள் தொடர்ந்து உங்களை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போங்க. அடுத்ததாக இன்று பிரதோஷ நாள் நாங்கள் அந்த சிவன் பாடல் ஒன்றை அடியேன் பாடிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். நமச்சிவாய பதிகம் பக்கம் 136. பச்சை மயிலோடு பூங்குயில் பாட்டராவின வண்டுகள் மச்சு பூங்கோளின் முளரி சேர் பொய்கை மோதியாறுகள் பாய்ந்திட பச்சமானிதீர் மருங்கும் வங்கிலங்கை வளநகர் அச்சனே உன்னை நான் மறக்கினும் அறையுணா நமச்சிவாயவே. இச்சையானவை செய்து பூமியில் இடக்கடலுள் அழுத்தினான் பச்சமேனியன் பரவு பூங்கடல் பாடியாட மறந்துட்டேன். கொச்சை மக்களை கூடியே பல கொடுமையானவை செய்துட்டேன். நச்சபாவுனை நான் மறக்கினும் நவிலுனா நமச்சிவாயவே. காலை வேளை எழுந்துடேன் நல்ல கடிகொள் மாமல் படித்திடேன். ஆலயம் தொழுதிடேன் நல்ல அடியார் தங்களை போற்றிடேன். மூல மந்திர மோதுடேன் நல்ல முத்தி பெற்றிடேன். ஆலவாமுனை நான் மறக்கினும் அரற்று நான் நமச்சிவாயவே. அஞ்சலத்தை வளர்த்திடேன் கெட்ட அவாவளுக்காரும் கொடுத்திடேன். கொஞ்சமேனும் என் நெஞ்சில் அன்பு கொள்கிலேன் நெஞ்சை வெல்கிறேன். துஞ்சவே வந்து தோன்றினேன் ஒரு துணையும் காண்கிறேன் தெய்வமே. வஞ்சனே உனை நான் மறக்கினும் வளர்த்து நான் நமச்சிவாயவே. பொய்ய மெய்யென நம்புவேன் புறங்கூறுவேன் புறாளுவேன். நையமற்றவர் பேசுவேன் நல்ல வார்த்தையொன்று முளைத்திடேன். உய்யவே வழி ஒன்று காண்கிலேன் உதவி தந்தனையாளுவாய். தெய்வமே உனை நான் மறக்கினும் செப்புனா நமச்சிவாயவே. மெய்யரும்பி விதிர்விற்கிலேன் மேல் விளைவதங்கிலேன். கைதொழுது நின் பாத பங்கயம் கசிந்து நான் தினம் தொழுகிறேன். பொய்யனேன் மலர்கூடு காத்து புலம்பியே தெரிகின்றனன். ஐயனே உனை நான் மறக்கினும் அறையுணா நமச்சிவாயவே. ஆறுதல் பெற அடியற்பார் சென்றவர் அவர் பணி விடையாற்றிலேன். மறுகொள் புலன் வழியில் சென்று மயங்கினேன் மயங்காமலே. பெறுதல் தர என்னிடம் வர சித்தமில்லையோ தெய்வமே. கூறினேனுமை நான் மறக்கினும் கூறுனா நமச்சிவாயவே. அப்பன் சுந்தரர் மாணிக்க அருளிய
தனி முப்புறமெரிசை மூர்த்தியே மூவர் போற்றும் முதல்வனே ஒப்பிலா ஒருவனே உண்மை பாகனே ஒரு துணைவனே அப்பனே உன்னை நான் மறக்கினும் அரற்றுணான் நமச்சிவாயமே ஓடு கங்கையுடன் மதி ஒன்றை உலகம் வைத்த சடையனே பாடுவார் பதிநோய் வருமை பகைத்திடா வண்ணம் அருள் செய்வாய் தேடுவார் தங்கள் இதய மாமலர் தினமும் வாழ்ந்து தெய்வமே நாடினேன் உனை நான் மறக்கினும் நவிலுனான நமச்சிவாயமே பாடன்மா கண்டன் பறந்து வேண்டிட பாய்ந்து வந்துட்ட குட்டந்தன் காலனே கொடுங்காமல் மேனி தளரச்சை தகற்ற மாலையன் முன்னர் மாப்பெரும் ஜோதி வடிவமாய் நன்ற மறையவா ஞானனே உனை நான் மறக்கினும் நவிலுனா நமச்சிவாயமே. நீங்கள் சரியான மட்டில் பாடினீர்கள். என்ன மட்டாட்டு எல்லாருக்கும் சொல்லுவோம். மற்ற பெற்ற சுந்தரமுத்து பாடல இந்த பாடல் பாடலும் அதை பாடியில்லை. என்னென்றால் ஜோகர் சுவாமி நாங்கள் திருவாசகத்தை எடுத்தால் சொல்லி விடுவோம். தேவாரங்களையும் திருவாசகங்களையும் எடுத்தால் அவர் அந்த அதுகள்தான் எடுத்தெடுத்து பாடி இருக்கோம். அந்த அந்த மட்டுகளை நாங்கள் எடுக்கல. எங்களுக்கு அதுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. நமச்சிவாய பாதையும் அவர் சொத்துணை வேதி என்ற பாட ஒவ்வொன்றுக்கும் அப்படித்தான் பாடுறார். நட்டு பெற்றனக்கு அது எல்லாம் அது அப்படியே நீங்கள் அது உங்களோட விருப்பம். இது வேணா தெரிவு செய்ததை இதுதான் சொல்லணும். நன்றி. அடுத்ததாக நாங்கள் உரைநடை பகுதிக்கு போவோம். நாங்கள் முதலாவதாக உரைநடை வாசிப்பதற்காக எங்களுடைய திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் பக்கம் 365 சிவோக பாவனை. தெய்வத்தை நம்பு முழு மனத்தோடு உலகில் உனக்குரியதன தோன்றும் கிடைக்கிலும் இனியதாக நினை. அதை விட வேறில்லை என்று இருக்கும் போதும் இன்போதும் நடக்கும் போதும் விளக்கும் நினை. உனது நரம்பிலும் பசையிலும் இரத்தத்திலும் தெய்வம் என்னும் நினைவே நிறைவாக. நான் இல்லை கடவுளே இருக்கிறான் என கடவுளை கும்பிடுதலே வாழ்வின் பெற்றாக வைத்துக் கொண்டு எவன் எதை நிற்கிறானோ அவன் கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து வளர்ப்பாய். எல்லாம் அவனுடைய செயலாக ஈற்று எல்லாம் அவனாகவே காணப்படும். நன்றி திருவாளர் பரமேஸ்வரன். அடுத்ததாக திருவாளர் நாகரத்னம் ஐயாவுக்கு பக்கம் 377 சிவமயம் என்ற தலைப்பு. சிவசாமியாரின் பாடங்களை வணங்கி பந்தியை வாசிக்கின்றேன். எல்லோரையும் மிகவும் கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் சிவமயமாய் இருக்கின்றன. அப்போ நீ யார், நான் யார், ஐயா யார் மற்றும் எல்லாம் என்ன சிவமயம் அல்லவா? இன்னும் சந்தேகமா, பயமா? பார், நான் உன்னுடனும் நீ என்னுடனும் எல்லாம் ஒன்றாகவும் ஒன்று எல்லாமாகவும் ஒரு விதமான மாறுதலும் அடையாமல் இருந்தபடியே இருக்கின்றது. எழுந்தெரு வர வரப்படி. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாங்கள் தியானம், மௌனம், சும்மா இருத்தல் எல்லாம் ஒன்றுதான். தியானத்துல இருக்கும் பொழுது மௌனமா இருப்போம், சும்மா இருப்போம். இதை இன்றைக்கு நாங்கள் முருகானந்தன் ஐயாவை கூப்பிட்டு வச்சு அவர் இதை நடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். கனகாவுக்கு வந்திருக்கின்ற
தியானம் மிகப்பெரிய விடயம். ஆனால் இங்கே அதற்கு மிக குறைந்த நேரத்தை பயன்படுது. இது இன்னைக்கு ஒரு சூம் வழியிலே ஒரு உரையாடலை கேட்டேன். அந்த உரையாடல் ஒத்துப்போகாத நிலையை இந்த இடத்துல தெரியப்படுத்தி தியானத்துக்கு செல்வோம். என்னவென்றால் இப்ப சிவனை தவிர வேறொரு கடவுளையும் கும்பிடக்கூடாது என்று ஒரு அன்பர் எங்களுக்கு தெரிந்தவர்தான் சொன்னார். எங்களுக்கு தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டிற்கும் இறைவா போற்றி என்பது எங்களுக்கு சிறுவாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான பக்தர் யோகசுவாமியுடைய நூல்களினூடாகவும் அருளாளர்களுடைய நூல்களினூடாகவும் பார்த்தால் சமயாதீதம், இறைவன் சமயாதீதம் கடந்தவர். நித்யானந்தர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் சைவப்பிரதர். அப்ப இறைவனை நாங்கள் சமயத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக பார்க்கணும். எங்கள் சமயத்துக்குள்ளேயே உள்ள ஒரு அந்த நிலை இருக்கக்கூடாது. அதை சொல்லி அடுத்தது சிவபெருமான் தனியா மகாத்தான் இருக்கிறார்னு அந்த அன்பர் சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஆர்வலாளர் சொல்லியிருக்கிறார், சிவபெருமான் எங்கும் உள்ளவர், எல்லாம் அறிவோர், எல்லாம் வெல்லவர். இந்த செய்திகளை சொல்லி இதிலே 375 பக்கத்திலே ஒரு விடயம் இருக்கிறது. நீங்க புறப்படுகிறீர்கள் 376 அது எப்படி சொல்றாங்கன்னா, நான் நீ ஐயா அப்பா அம்மான்னு சொல்லி எங்களுடைய அறிவுக்கு கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண காட்சிகள், அதே போன்று இறை சொல்வார்கள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒன்றுதான் கடவுள் என்கின்ற நிலையிலே சுவாமி இந்த செய்தியை தந்திருக்கிறார். ஆகவே இறைவனை கடவுள் உள்ளும் புறமும் உள்ள அந்த நிலையிலே இறைவனை காண்கிற நிலைக்கு எங்களை உயர்த்த வேண்டும். அதற்கு இந்த தியானம், மௌனம், சும்மா இருத்தல் என்பதும் உதவும் என்பது அரிய நம்பிக்கை என்று கூறி, இப்பொழுது நாங்கள் அவரவருக்கு எந்த வார்த்தை அமைகின்றதோ, வெளியரங்கில் பார்த்தால் சரோஜாக்கா சொன்னது போன்று எல்லாம் ஒன்றுதான். ஆனாலும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருளை ஒவ்வொருவர் கருதக்கூடும். ஆகவே உங்களுக்கு எது பொருத்தமோ அதை அந்த அளவிலே மௌனத்தை கைக்கொண்டு தியானம், மௌனம், ரசமார்த்தனை ஒரு சிறிது நேரம் முயற்சிக்கும். சாந்தி. நன்றி திருமுருகானந்தனே. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய நற்சிந்தனை பாடல்கள் பாடி முடிவடைந்து விரும்பை வாசித்து விட்டோம். தியானம் மௌனம் முடிந்து விட்டது. இனி நாங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது எங்களுடைய பேச்சாளரை அழைக்க வேண்டும். அதுக்கு திருவாளர் வாமானந்த நாயகம் அவர்கள் அந்த கடமையை செய்வார்கள். என்னுடைய இவ்வளவு நேரமும் இங்க கலந்து கொண்டு பங்கு பற்றி என்னுடைய நான் தொடர்ந்து செய்வதற்கு ஒத்துழைத்ததுக்கு மிகவும் நன்றி உங்களுக்கு. அடுத்து திருவாளர் ராமானந்த நாயகம் அவர்களை என்னுடைய பணியை நிறைவு செய்து கொண்டு அவருடைய பணியை தொடருமாறு நன்றி திருமதி சரோஜா கணேசபேசன் அவர்களே. இன்றைய நாள் நான் தொலைபேசியின் மூலம் அவரை கண்டதில்லை, பேசியது உண்டு. திருவாளர் முருகானந்தம் அவர்கள் தந்த தொலைபேசி நம்பரின் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டேன். திருமதி யோகி நாகேந்திரன் அவர்கள் ரெடிங்கில் இருந்து இன்றைய நாள் தனது சிறப்புரையை ஆற்றுவதற்காக இங்கு ஜூமில் இருக்கின்றார்கள். தயவு செய்து எல்லோரும் அமைதி காத்து அவர்களின் உரையை நன்றாக கேட்டு அதன் பயன்களை அடைய எல்லாம் வல்ல இறைவனையும்
யோக சுவாமியின் திருவருளையும் கேட்டு அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். திருமதி யோகி நாகேந்திரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிக்க நன்றி வாமன் நாயர் அவர்களே. யோக சுவாமியின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. பற்றினால் பிறந்து இறந்து பாரினில் சுழன்றாய், அந்த பற்றினை விடுவாய் என்ற பிரமன் தாள் என்றும் காப்பு. இது யோ சுவாமியின் வாக்கு. எங்களுடைய ஈழ நாடு செய்த தவப்பயனால் 20ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தவர் எங்கள் யோ சுவாமி. சாதி மதபேதம் இல்லாமல் அவரை தேடி சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்கு வாழ வழிகாட்டியவர். இங்கு யோ சுவாமிகளை அறிந்த பல அடியார்கள் இருக்கிறீர்கள். தேடலில் என் அனுபவத்தையும் என் தாயாரின் மூலமாக நான் அறிந்தவற்றையும் அண்மையில் அடியார்களின் அனுபவங்களை வாசித்து உணர்ந்த சிலவற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோ சுவாமியின் ஆத்மீக ஞானம் ஒரு கடலை போல் ஆழமானது. அதில் ஒரு துளி போலத்தான் நான் உங்களுடன் நின்று பகிர்வது. அதிலும் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தாய் தந்தையர் இருவரும் சுவாமியின் அடியார்கள். எங்கள் வீட்டில் ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தால் யோ சுவாமியின் முடிவுதான் அவர்கள் முடிவு. அவரை கேட்காமல் ஒரு துரும்பு கூட நகர மாட்டாது என்று என் அம்மா கூறுவார். சரி, அண்ணன்மார்களுக்கு பெயரிட்டவரும் அவர்கள் எந்த துறையை நோக்கி கற்க வேண்டும் என்றும் யோ சுவாமி தான் வழிகாட்டினார். ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று பெற்றோர்கள் சுவாமியிடம் வேண்டிய போது, உனக்கு நிச்சயம் இந்த குழந்தை பெண்தான் என்று கூறினாராம். யான் பிறந்த உடனேயே சுவாமியிடம் கொண்டு போன போது அவர்தான் தன்னுடைய பெயரையும் சரஸ்வதியின் பெயரையும் இணைத்து யோகேஸ்வரி என்று பெயரிட்டதாகவும், 6 முகமும் உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டது என்று கூறி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்ற திருப்புகழை பாடி ஆசீர்வதித்ததாக என் தாயார் கூறினார். நான் தவழும் வயதில் அங்கு சென்ற போது கொத்து மல்லிகையை கொடுத்து தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு நற்சிந்தனை உரை வழங்கினாராம் என்று தெரிந்தது. சிவபுராணமும் பிள்ளையாரகவல் கந்த சஷ்டி இந்த 3ம் எங்கள் வீட்டில் தினமும் கூறப்படும். அதை கேட்டுத்தான் யான் வளர்ந்தேன். அதை இன்றும் கடைபிடிக்கின்றேன். ஆனால் இப்பொழுதுதான் அதன் பொருளை கற்று அறிந்து தெளிய முற்படுகிறேன். அதிலிருந்து யோ சுவாமி எவ்வளவு அழகாக எங்களுடைய யாழ்ப்பாண தமிழில் இவற்றை நற்சிந்தனையாக தந்துள்ளார் என்பது பிரமிக்கத்தக்கது. சிறு வயதில் நான் மலைநாட்டில் தான் வளர்ந்தேன். அங்கு 2 சகோதரர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். முத்தையா மாஸ்டர், அருமனையா மாஸ்டர் என்று. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைவ சமய வகுப்பும் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனையும் நடாத்தினார்கள். அவர்களும் யோ சுவாமியின் அடியார்கள் தான். அவர்கள் ஆத்மஜோதி என்ற புத்தகத்தை மாதம் தோறும் வெளியிட்டார்கள். அதில் சிறுவர் பகுதியும் இருந்தது. அதனூடாக சிறுவர்களுக்கு விளங்குமாறு பல யோ சுவாமியின் நற்சிந்தனைகள் கூறப்பட்டிருந்தது. அது எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே நான் கருதுகிறேன். எங்கள் ஈழத்தை சிவபூமி என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் அந்த புண்ணிய மண்ணிலே சித்தர் பாரம்பரியம் பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்துள்ளது. பாரத நாட்டில் 4 திசைகளிலும் முக்கியமான கோயில்கள் இருந்ததைப் போல 4 ஆச்சிரம மடங்களும் இருந்திருக்கிறது. அவை ஸ்ரீ சிவானந்த ஆச்சிரமம், ஸ்ரீ ரமண ஆச்சிரமம், அரவிந்த ஆச்சிரமம், ஆனந்த ஆச்சிரமம் ஆகும்.
இதே போல இலங்கையிலும் 4 பெரும் சமாதி கோயில்கள் இருந்திருக்கின்றது. அவை யாழ்ப்பாணத்தில் நீராவியடியில் கடையற் சுவாமிகளின் சமாதி, நாவலப்பிட்டியில் குயின்ஸ்பரியில் நவநாத சுவாமிகளின் சமாதி, கொழும்பு முகத்துவாரத்தில் பெரியானைக்குட்டி சுவாமிகளின் சமாதி, காரைதீவில் சித்தானைக்குட்டி சுவாமிகளின் சமாதியும் ஆகும். மேற்கூறிய இந்த 4 மிக பெரிய சித்தர்கள், அதாவது மகான்களில் வழிவந்த பல மறைமுகமான சீடர்களும் அடியார்களும் இலங்கையில் 4 திசைகளிலும் பரவி இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள் முதலாவதாக இலங்கைக்கு வந்தவர் கடையற் சுவாமியாகும். கடையற் சுவாமியில் தீட்சை நாமம் சுவாமி முக்தி ஆனந்தா ஆகும். அந்த காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கும், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் பயணிப்பது சுலபம். கடை சுவாமியுடன் இன்னும் 2 சுவாமிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் சின்மயானந்தா சுவாமிகள், மற்றவர் நிரஞ்சனானந்த சுவாமிகள். இந்த அடியில் வந்தவர்களே யாழ்ப்பாணத்து கந்தர் மடத்தில் இருந்த வேதாந்த மடத்தைச் சேர்ந்தவர்கள். நிரஞ்சனானந்தர் சுவாமிகள் கீரிமலையில் பரமகுரு என்ற பெயரோடு இருந்திருக்கின்றார். அந்த பரமகுரு சுவாமிதான் எல்லோராலும் மாத்தளி சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடை சுவாமிகளின் வழி வந்தவர்கள் முக்கிய சீடராக செல்லப்பா சுவாமிகள் இருந்தாலும் அவருக்கு பல ஆண் பெண் சீடர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் சின்னாச்சி பிள்ளை அம்மையார், செல்லாச்சி அம்மையார், சடையம்மா, அருளம்பட சுவாமியார், சாஜன் சுவாமிகள், சடைவரத சுவாமிகள் போல பல சுவாமிகள் பரந்து சிவபூமியில் தெரிந்தும் தெரியாமலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இளம் வயதில் யோசுவாமி சிவனொளி பாதம் சென்று சூரியன் உதிக்கும் காட்சியினை கண்டு மகிழ்ந்து இயற்கையின் சூழலையே தமது மனதை பறிகொடுத்து வாழ்ந்திருக்கிறார். அவர் தன் பாட்டில் எல்லாம் உண்மை, என் உடல் சிவனின் சொத்து, அவனுக்கே இது சொந்தம், அவனை தான் தேடி போனேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார். பல நூல்களை பல மொழிகளிலும் கற்று தேர்ச்சி பெற்ற யோசுவாமிகள் குருவை தேடி அலைந்து திரிந்த போது நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகளின் பார்வை இவரை காந்தம் போல கவர்ந்து இழுத்த அனுபவத்தை கருத்தில் நினைந்துருக கைகூப்பும் தொண்டர் வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேல் திருத்தலத்தில் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன், ஆரடா நீ என்றான் அவன் என்று பாடியிருக்கிறார். ஆரடா நீ என்பதை கேட்டதும் யோகரின் மனத்தில் இது ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பதிவு ஒரு தாகமாக ஊற்றெடுக்க தொடங்கியது. ஒரு நாள் யோசுவாமிய செல்லப்பா சுவாமி அங்கே இரு என்று கூறிவிட்டு எங்கோ சென்று 3 நாட்களுக்கு பின் திரும்பி வந்து பார்த்த போது யோசுவாமி அவரின் குரு வாக்கின்படி அங்கேயே அமர்ந்து தியானத்தில் இருந்தாராம். குருவின் வார்த்தையை வேத வாக்கியமாக ஏற்று வாழ்ந்து காட்டியவர்தான் எங்கள் யோசுவாமிகள். செல்லப்பா சுவாமிகளுக்கு ஒரே ஒரு சீடன் யோசுவாமிகளாகும். செல்லப்பா சுவாமிகள் உலகிற்கு தன்னை காட்டிக்கொள்ளாது வாழ்ந்த ஒரு பெரிய மகான். உலகத்தாருக்கு ஒரு பைத்தியக்காரன் போல வாழ்ந்து ஒருவரையும் தனக்கு கிட்ட அணுக அனுமதிக்கவில்லை. உலகமும் அவரை அறியாமல் அவரை விசச்செல்லப்பா என்றே அழைத்தது. அவர் யோசுவாமிகளை பல சோதனைகளுக்கு ஆளாக்கி அவருக்கு கூறிய 4 மகா வாக்கியங்கள் நம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த வாக்கியங்களே. அவைகள் எல்லாம் சாஸ்திரங்களில் இருந்து புழிந்து எடுத்த சாரமான படியால் தான் அதை மகா வாக்கியமாக பெரியோர்கள் கருதினார்கள். எல்லோருக்கும் தெரிந்த அந்த மகா வாக்கியங்கள் ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், நாம் அறியோம், முழுதும் உண்மை. செல்லப்பா சுவாமிகளின் ஒரே சீடர் யோசுவாமிகள் என்றாலும் கதிர்வேல் சுவாமிகளும் இவர்களுடன் சேர்ந்து இருந்திருக்கிறார். கொழும்புத்துறையில் சிற்றம்பலம் சம்பந்தர் என்னும் ஒரு சைவ பெரியாரின் வளவில் ரோட்டு பக்கமாக இருந்த இலுப்பை மரத்தடியில் தான் யோசுவாமியின் அருந்தவம் தொடங்கியது.
செல்லப்பா சுவாமிகளும் யோக சுவாமிகளை பல சோதனைகளுக்கு ஆளாக்கி அவரின் ஆத்ம ஞானத்திற்கு பல பயிற்சியை அளித்து அவருடைய ஆத்ம ஞானத்தை வளர்த்திருக்கிறார். குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீயும் குருவாக வாழ முடியும் என்பதை செல்லப்பா சுவாமி மூலம் நன்கு அறிந்து உணர்ந்ததாக நற்சிந்தனையில் ஆசான் அருளால் ஆசான் ஆகினேன் என்று கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் யாழ்ப்பாணத்துக்கு 1897 வருகை தந்த போது அவர் கொழும்புத்துறை வீதியாக வரும்போது முச்சந்தியில் உள்ள இழுப்பை மரத்தடியில் விவேகானந்தர் குதிரை வண்டியை நிற்பாட்டச் சொல்லி அந்த இடத்தில் இறங்கி மிக மெதுவாக நடந்து சென்று, இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த இடம், இது ஒரு பாலைவனத்தில் இருக்கும் பசும் சோலை என்று உணர்கிறேன் என்று கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விவேகானந்தரின் உரையை கேட்டு உணர்ந்ததை யோகசுவாமிகள் பல இடங்களில் கூறியுள்ளார். அதில் ஒன்று, டைம் இஸ் ஷார்ட், சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட், அதாவது நேரமோ மிகவும் குறுகியது, விடயமோ மிக பெரியது என்ற விவேகானந்தரின் வாக்கு சுவாமிக்கு மிகவும் கவர்ந்த ஒரு வாக்காகும். அத்தகைய இழுப்ப மரத்தின் கீழ் பலகாலம் தியானத்தில் அமர்ந்து இருந்து மௌனமாக இருந்திருக்கிறார் எங்கள் சுவாமியார். இரவில் அதற்கு அருகில் இருந்த கடையில் தங்கி நல்லூருக்கு தினமும் நடந்து செல்வார். திருநாவுக்கரசு எனும் அடியார் அதை திருத்தி ஒரு குடிசையாக அமைத்து அதில் சுவாமிகளை தங்குமாறு வேண்டிக் கொண்டார். அதுதான் இன்றும் சுவாமியின் ஆச்சிரமாக கொழும்புத்துறையில் விளங்குகிறது. அங்கு ஆன்மீகத்தாம் கொண்ட பலர் ஒன்று கூடி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருமுறைகளை பாராயணம் செய்தார்கள். திருநாவுக்கரசின் திருத்தாண்டகம் 10ஐயும் மிக அழகாக பாடுவதை கேட்ட சிறுவர்களும் பெரியோர்களும் அவரை சுற்றி இருந்து கேட்கத் தொடங்கினார்கள். சுவாமிகள் அவரை தேடி வரும் அடியவர்களின் உள்ளுணர்வை அறிந்து அதற்கு ஏற்றவாறு புத்திமதிகள் கூறுவார். சிலரை திட்டியும் விரட்டியும் விடுவார். பின்னர் அரவணைத்து அருள் உரை விளங்குவார். திட்டுவதன் மூலம் சுவாமிகள் அவர்களின் கர்ம வினைகளை அகற்றி விடுகிறார் என்று அடியார்கள் நம்பினார்கள். உண்மையும் அதுவே. பக்தர்கள் வேறு, சீடர்கள் வேறு. யோக சுவாமிக்கு அதிக பக்தர்கள் உண்டு. சீடர்களை சுவாமி தேர்ந்தெடுத்து அவர் பக்குவத்திற்கு ஏற்ப சுவாமி அவர்களுக்கு தீட்சை கொடுத்து வெவ்வேறு கிரியைகளை அவர்களுக்கு அருளி ஆத்மீகத்தில் உயர்த்தி விட்டுள்ளார். ஆரம்பத்தில் 5 பேர் மிகவும் நெருக்கமானவர்கள். ஜெர்மன் சுவாமி, அவரை கௌரிபாட சுவாமி என்பார்கள். சோல்ஸ்பரி பிரபுவின் மகன் ஜேம்ஸ் ரன்ஃபர்ட், சாம் சமரசிங்க, ஜாக்கோல் மற்றும் இன்னும் ஒரு ஆஸ்திரேலியன். சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஒரு புனைப்பெயரை வைத்தே பழகியிருந்திருக்கிறார். கற்பிணி நாய் என்று கௌரிபாட சுவாமியை அழைத்திருந்தார். ஏனென்றால் அவர் எவற்றை எல்லாம் ஆத்மீகத்திற்கு நல்லது என்று உள்வாங்கினால் அதை தன்னுள் நிலையாக தங்க வைத்துக் கொள்வாராம். ஆங்கிலத்தில் he retain what he takes in. இரண்டாவது காட்டு நாய் என்று, அதாவது வைல்ட் டாக் என்று ஜாக்கோலை அழைத்திருக்கிறார். ஏனெனில் ஆத்மீகத்தை தேடி நாய் போல் அலைகிறார் என்று அவரை அண்ணாமலைக்கு சென்று ரமணரை வணங்கும்படி கூறியிருந்தாராம். மற்ற ஆஸ்திரேலிய சுவாமியை வீட்டுப்பூனை என்று அழைத்தாராம். சாம் என்பவரை புலிக்குட்டி என்று அழைத்தாராம். ஏனென்றால் பசி என்றால் கூட புல்லை சாப்பிட மாட்டான். ஒன்றை நினைத்தால் அதை அடையும் மட்டும் அந்த குறிக்கோளில் இருந்து அவன் தவற மாட்டான் என்று. கடைசியாக சோல்ஸ்பரி பிரபுவின் மகன் ஜேம்ஸ் ரன்ஃபர்டை யானை என்று அழைத்தாராம். ஏனென்றால் அமைதியாகவும் சலனமற்ற நிலையான முறையில் ஆத்மீக பாதையில் தனக்கு தேவையானவற்றை கிரகித்து வாழ்பவர் என்று கூறினதாக சாம் சமரசிங்காவின் உரையிலிருந்து அறிந்து கொண்டேன். இவரையும் அண்ணாமலைக்கு சென்று ரமண மகர்ஷியை தரிசிக்கும்படி கூற இவர்கள் அங்கு சென்று பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு திரும்பியிருக்கிறார்கள். இலங்கையில் கடைசி ஆங்கிலேயரான ஆளுவரான சோல்ஸ்பரி பிரபுவின் மகன் ஜேம்ஸ் ரன்ஃபர்ட்
முதல் தரம் இலங்கைக்கு வந்து ஆத்மீகத்தை தேடும் போது அவருக்கு சுவாமியில் ஈடுபாடு ஏற்படவில்லை. திரும்பி இங்கிலாந்திற்கு வந்து விட்டார். ஆனால் அவரின் ஆத்மீக தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. துறவியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இத்தாலியில் உள்ள கத்தோலிக்க துறவிகள் வாழும் ஏத்தோஸ் என்ற மலைக்கு செல்ல தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு இரவு நித்திரையில் இருக்கும் போது திரும்பி வா என்ற சத்தம் கேட்க அவர் திடுக்கிட்டு எழும்பி பார்த்த போது அங்கு ஒருவரும் இருக்கவில்லை. கனவாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் படுக்க திரும்பவும் அதே போல திரும்பி வா என்ற சத்தம் கேட்க எழும்பி பார்த்த போது சுவாமி முன்னால் நின்று கொண்டு திரும்பி வா என்று சத்தமாக கத்திக்கொண்டு நிற்பதை கண்டவுடன் இவர் பயந்து பயபக்தியுடன் சுவாமியின் திருவடிகளில் விழுந்து வணங்க சுவாமி சிரித்து விட்டு மறைந்து விட்டார். இதையெல்லாம் நடந்தது இங்கிலாந்தில் உள்ள கென்டில். அடுத்த நாளே சுவாமியை காண விமானத்தில் இலங்கைக்கு சென்றுள்ளார் என்பதை ஜேம்ஸ் ராம்ஃபோர்ட் ஒரு நெருங்கிய அடியாருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டதாக அந்த அடியார் எழுதிய புத்தகத்தில் உள்ளது. ஜேம்ஸ் ராம்ஃபோர்ட் யோக சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு சாந்த சுவாமிகள் என்ற தீட்சை நாமத்தையும் வழங்கி தன்னுடைய சீடனாக்கி மட்டக்களப்பில் உள்ள செங்கல் அடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவரை அங்குள்ள காடு ஒன்றை அழித்து திருத்தி விவசாயம் செய்யும்படி கூறினாராம். அவரும் அதை குரு வாக்காக ஏற்று விவசாயம் செய்து அறுவடையோடு யாழ்ப்பாணம் திரும்பினார் என்று என் தாயார் மூலம் நான் கேட்டு அறிந்துள்ளேன். சாந்த சுவாமிகள் மட்டக்களப்பில் சிவகண்ட நிலையம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். சாந்த சுவாமிகளே சுவாமியின் நற்சிந்தனைகளை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்த்தவர் ஆவார். அதுபோல அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வந்த 22 வயதுடைய இளைஞன் யோக சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற தீட்சை பெயரை இட்டு அவருடைய முதுகில் அடித்து அந்த அடி அமெரிக்கா எங்கும் ஒழிக்கும் என்று கூற அந்த சுப்பிரமணிய சுவாமிகள் சென்ட் பிரான்சிஸ்கோவிற்கு சென்று முதலாவது யோக சுவாமி ஆசிரமத்தை அமைத்துள்ளார். அது மட்டுமல்ல, யோக சுவாமி ஒரு பெரிய மகான். அவருடைய அருட்சக்தியினால் ஈர்க்கப்பட்டவர்கள் பலர். மேற்கூறிய 2 சீடர்களோடு மார்க்கண்டேய சுவாமிகளும் ஒருவர். அவர் கொழும்பில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர். சிவயோக சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் வந்து தன்னுடைய ஆத்மீக தாகத்தை கூற, சுவாமி அதற்கு உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கணக்க இருக்கு, நீ வேலையை விடாமல் அதை தொடரும்படி கூறி அவருக்கு 42 வயதாக இருக்கும் போது சுவாமி அவரை வேலையிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய் என்று கூற அவரும் ராஜினாமா செய்துவிட்டு கொழும்புத்துறைக்கு வந்தார். சுவாமி மற்றும் சில அடியார்களுடன் கட்டிலும் ஒருவனுக்கு தேவையான அடிப்படை பொருட்களையும் கொண்டு வர சொல்லி எல்லாவற்றையும் ஒரு காரில் ஏற்றி மார்க்கண்டு சுவாமிகளையும் கூட்டிக் கொண்டு எல்லோருமாக கைதடிக்கு சென்று கைதடியில் விஸ்வலிங்கம் மாஸ்டர் என்னும் ஒரு யோக சுவாமியின் அடியாரின் வீட்டுக்கு முன் ஒரு அறை குடிசையில் தான் கூட்டி அந்த மார்க்கண்டு சுவாமிகளை தங்கச் சொல்லிவிட்டு விஸ்வலிங்க மாஸ்டரிடம், உனக்கு ஒரு செல்வத்தினை கொண்டு வந்திருக்கிறேன், நீ அவனை பார்த்துக்கொள், அவன் போகும்போது எல்லாவற்றையும் உன்னிடம் தந்து விடுவான் என்று யோகசாமி கூறிவிட்டு மார்க்கண்டு சுவாமியை பார்த்து, நீ நற்சிந்தனையை மட்டும் படி, வேறு ஒன்றும் படிக்க தேவையில்லை என்று கூறியுள்ளார். அந்த குடிசைதான் இன்று கைதறி ஆச்சிரமம் என்று கூறப்படுகிறது. அங்கு அவர் அந்த குடிசையில் தன்னுடைய 92 வயது மட்டும் தன்னுடைய குருவின் வாக்கின்படி நற்சிந்தனையை மட்டும் படித்துக் கொண்டு தன்னிடம் வரும் அடியவர்களுக்கு நற்சிந்தனையை மட்டும் போதித்துக் கொண்டும் வாழ்ந்தார். இந்த மார்க்கண்டு சுவாமிகளை பல தடவை என் தாயாருடன் சென்று தரிசித்த பாக்கியசாலி நான். நாங்கள் அங்கு சென்ற போது வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழங்கள், கற்பூரத்துடன் சென்றோம். கதவு திறந்து உள்ளே அனுமதித்தார். பின்னர் தான் சென்ற நிலத்தில் அமர்ந்த பின் எங்களை அவருக்கு முன்னால் அமரச் சொன்னார். நாங்கள் கொண்டு சென்ற கற்பூரத்தை ஒரு வெற்றிலையில் இட்டு கொளுத்திய பின் எங்களை தொடர்ந்து கற்பூரத்தை போடுமாறு சைகையால் கூறினார். நாங்கள் கொண்டு சென்ற கற்பூரம் எரியும் வரை நற்சிந்தனையை பாடிக்கொண்டே இருந்தார். பின்னர் எங்களை ஆசீர்வதித்து சென்று வருமாறு கூறினார்.
ஒன்றுமே கதைக்கவில்லை. ஆனால் எங்கள் மனதில் இருந்த கேள்விகளுக்கு ஏற்ப பதிலை தருவது போல் அவர் கூறிய நற்சிந்தனைகள் இருந்தன. எல்லாம் யோகரின் திருவிளையாடல்கள் என்று என் தாயார் எனக்கு விளக்கம் கொடுத்தார். இன்றும் என் கண்முன் அவர் தோற்றம் நின்று கொண்டே இருக்கிறது. எனக்கு அவர் ஒரு சிறிதளவு மெலிந்த உயரமான மிகவும் சாந்தமான கண்களை உடைய யோசுவாமியைத்தான் அங்கு நான் ஒவ்வொரு முறையும் சென்றபோது கண்டேன். அவரிடமிருந்து ஒரு கருணை உடைய தாயின் அன்பு பெருக்கெடுத்து கொண்டிருக்கும். அங்கு இருந்த அமைதியை எங்கள் உள்ளேயும் உணர்ந்தோம். நாங்கள் எப்பொழுதும் வெளியில் வந்த பிறகும் கன நேரம் கதைக்காமல் அமைதியிலேயே நடப்போம். இது ஒரு அற்புதமான அனுபவம். யோசுவாமிகள் திருமுறைகளையும் சிவபுராணத்தையும் தானும் படிப்பார். அத்துடன் அடியவர்களையும் தினமும் படிக்கச் சொல்லுவார். மற்றும் அவரின் பாடல்களை ஒன்று சேர்த்து நற்சிந்தனை என்று சுவாமியால் உருவாக்கப்பட்ட சிவதண்ட நிலையத்தினால் வெளியிடப்பட்டது. தினமும் எனது தாயாரின் மதிய நேர வாசிக்கும் புத்தகம் நற்சிந்தனை. அந்த பழக்கம் அவருடைய இறுதி நாள் மட்டும் இருந்தது. மரணப்படுக்கையிலும் அவர் சிவபுராணத்தை பாடிக்கொண்டே இருந்தார். ஆறுதல் எடுக்க கூறிய போதும் இங்க எல்லோரும் சுவாமிக்கு முன் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னால் பாடாமல் இருக்க முடியாது என்று கூறினார். யோசுவாமி கிட்டத்தட்ட 3000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். வேத ஆகமங்கள், சித்தாந்தம், புராணங்கள், ஏன் திருக்குறள் எல்லாமே அந்த நற்சிந்தனையில் தெளிவாக எங்களுக்கு விளங்கும் முறையில் இலகுவாக யாழ்ப்பாண தமிழில் கூறியிருக்கிறார். இது எங்களுக்கு சுவாமி தந்த ஒரு பொக்கிஷம். இவற்றை நன்றாக விளங்கி உணர்ந்து மந்திரங்கள் போல் படிப்போமே ஆனால் நிச்சயம் நமக்கு பலனை அளிக்கும். விவசாயம் செய்வதிலும் யோசுவாமிக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. அவர் வாழ்க்கையில் பல இடங்களில் அதனை நாம் காணலாம். இரணைமடு குளத்திற்கு அருகில் இருக்கும் இடங்களுக்கு பெயரிட்டதும் சுவாமிதான். ஒரு அடியவனுக்கு ஆனந்தத்தை கொடுப்பது என்னவென்றால் தன் குருவின் மகிமையை பற்றி பேசுவதே. யாழ்ப்பாண மண் சித்தர்கள் வாழ்ந்த மண். பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி, கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. அந்த நல்லூரான் தான் நமக்கு தஞ்சம். அந்த சித்தர்கள் இன்றும் மறைமுகமாக அங்கு நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு யோசுவாமியின் படைப்பு நினைவுக்கு வருகிறது. இது யோசுவாமி காசிக்கு போன பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எழுதிய கடிதத்தில் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. தேடி திரிந்து காசிக்கு வந்து கண்டேன் விஸ்வநாதனே, அதாவது கண்டேன் என் உள், வாடி திரிந்து அலைய வேண்டாம், தேடிய பூண்டு காலுக்கு கீழ் உள்ளது, இருக்க போகும் யாழ்ப்பாணத்தான் எல்லோருக்கும் கருமாதி செய்தாகிவிட்டது. இதன் விளக்கம், நாம் எங்கு சென்றாலும் இறுதியில் இறைவனை நாம் எம்முள்தான் காண வேண்டும், வெளியில் காண முடியாது என்பதை யாழ்ப்பாண மக்களுக்கு, ஈழ மக்களுக்கு கூறியதை அழகாக முதல் வரியில் எழுதியிருக்கிறார். வாடி திரிந்து அலைய வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு தேவையான மருந்து, அந்த மோட்சக் கதவு திறக்கின்ற மூலிகை உங்களுடைய காலுக்கு கீழ்தான் இருக்கிறது, உங்களிடம்தான் இருக்கிறது, வெளியில் இல்லை. அடுத்த வரியில் யோசுவாமி வாழ முன் இருந்த மக்கள், அவர் வாழும் போது இருந்த மக்கள், அவருக்கு பிறகு வாழப் போகும் மக்கள் அனைவருக்கும் உரிய ஈமைக்கிரைகளை எல்லாம் தான் அன்று அந்த காசியில் 1947 செய்துவிட்டார் என்று உறுதியாக எழுதியிருக்கிறார் என்பதை வாசிக்கும் போது மனம் நிகழ்ந்தேன். இனி எல்லோரும் நல்லவராகவும் அன்பாகவும் இறை சாதனைகள் செய்து வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். எங்களுக்கு நடந்த போரை கூட தன்னுடைய அகக்கண்ணுக்கூடாக கண்டு எல்லோருக்கும் இறுதி கடனை கூட செய்து விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. சைவத் தமிழ் மக்களாகிய நாங்கள் உலகம் முழுக்க இருக்கின்ற மற்ற சித்தர்களை தேடி தேடி அலைகின்றோம், தரிசிக்கச் செல்லுகின்றோம். எங்கள் காலடி மண்ணில் இருக்கும் பூண்டை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை.
எல்லோரும் ஒரு இனம் ஒரு குலம் என்பது சுவாமிகளின் உபதேசம். எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? எல்லோரும் சமம். நீயும் மனிதன், நானும் மனிதன். உங்களுடைய கடமையை போய் செய்யுங்கள். இங்கு ஏன் வருகிறீர்கள்? நாங்கள் சும்மா இருக்கிறோம், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஏசி களைப்பார். கர்ம வினையால் தான் எங்களுக்கு இந்த பிறவி கிடைத்துள்ளது. நாம் ஒன்றும் அறியோம். இந்த பிறவியினால் ஒரு பொல்லாப்பும் இல்லை. இந்த பிறப்பால் ஆத்ம அனுபூதியை நல்லாய் நாம் தேடிக்கொள்ளலாம் என்றும் சுவாமி கூறியிருக்கிறார். உலகம் எல்லாம் இறைவன் சன்னிதானம், உலகெல்லாம் இறைவன் சன்னிதானம். இதனை உணர்ந்தவர்கள் கடவுளை தேடி அலைகிறார். கடவுள் உங்களை வளர்க்கிறார், நீங்கள் கடவுளை வளருங்கள் என்று கூறிவிட்டு பெரிதாக சிரிப்பார். யோசுவாமி சைவ சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் அடியவர்களுக்கு கூறி அவற்றின் சமரசம் இதுதான் என்று விளங்குபடுத்துவாராம். சர்வம் பிரம்மமயம் என்பது வேதாந்தம். எண்ணில் இங்கு என்ன பொல்லாப்பு நிகழக்கூடும், ஆதலால் ஓர் பொல்லாப்பும் இல்லை. நீ அன்றும் இன்றும் பரிபூரண சச்சிதானந்த சுரூபியாய் இருந்தாய், இருக்கின்றாய், இருப்பாய். ஆகவே புதிதாக பூரணத்தை நீ அடையப் போவதில்லை. நீ என்றுமே பூரணன். உன்னுடைய பூரண தத்துவம் எப்போ முடிந்த காரியம். அப்படிப்பட்ட அந்த காரியம் பிரம்மம், எண்ணங்கள் அற்றது, சிந்தனை இல்லாதது, ஒளி நிலையில் உள்ளது, சோதி நிலையில் உள்ளது. நாம் அறியோம். எல்லாமே சத்தாயிருப்பதால் அது முழுவதும் உண்மை, எல்லாம் ஆனந்தம். ஆகையினால் எங்குமே பரிபூரண ஆனந்தம். கடைச்சாமி, செல்லப்பாசாமி, மார்க்கண்டு சுவாமி, சாந்த சுவாமி மற்றும் செல்லாச்சி அம்மா, சடையம்மா, செல்லத்துறை சுவாமிகள், குடைச்சாமி என்று எத்தனையோ ஈழத்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி நம் பூமி. நாங்கள் இந்த சித்தர்களின் திருவடிகளை தொட்டு தொட்டு சிரம் குனிந்து வணங்க வேண்டும். அவர்களை தந்த அந்த புண்ணிய பூமியை சிரம் தாழ்ந்து வணங்க வேண்டும். யோசுவாமி செல்லச்சன்னதிக்கு போகும்போது தூரத்திலேயே காரை விட்டு இறங்கி செருப்பையும் கலட்டி விட்டு மெதுவாக, மிகவும் மெதுவாக, அமைதியாக நடப்பார். ஏனென்றால் அங்கு பல சித்தர்களின் சமாதிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். மாணிக்க வாசர் என்ன பாடுகிறார் என்றால், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று திருவடியைத்தான் வணங்கச் சொல்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதாவது வழிபடு தெய்வமாகத்தான் தாழ் வாழ்க திருவடி வழிபாடு ஆகும். அதை செய்யும் போது சிவனைத்தான் வணங்குகிறோம். எந்த விதத்தில் எங்களுடைய மனதை இலகுவாக ஆக்க முடிகிறதோ அதே அளவிற்கு எம்மால் உயர்வான தூய்மையான எண்ணங்களை உருவாக்க முடியும். தூய்மையான எண்ணங்களுடன் இறை உணர்வு இரண்டாக கலக்கும் போது கடவுள் மேகங்களுக்கு வழிகாட்டும் காற்று போல் ஆகிவிடுவார். ஆன்மீகம் எங்கள் எண்ணங்களை அவர்களுக்கும் இறை உணர்வோடு ஒரு நிலைப்படுத்தும் போது எண்ணங்களின் அளவு குறைந்து மன அமைதி அடையும். அப்போது நன்மையை நமக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மேகங்களாக நாமும் மாறிவிடுவோம். என்றும் எங்களால் மற்றவர்களுக்கோ எங்களுக்கோ தீமை என்பது நடக்கவே நடக்காது. சிவயோக சுவாமிகளை எங்கள் அகக்கண்ணுக்குள் கண்டு உணர்பவர்களுக்கு அவரது எளிமையும் இலகும் தன்மையுமே கண்முன் நிற்கும். இன்று வரை அவருடைய கருத்துகள் நெஞ்சை விட்டு நீங்காது இருப்பது போல நாங்களும் அவரை என்றும் என்றும் மறவாது வாழ்வோமாக. யோசுவாமிகள் இந்த நிலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரை பூரணமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறிவிட்டோம். அது எமது விதியின் வலிமையாலோ அல்லது எமது தவத்தினாலோ
பக்தியினாலோ அவர் சுட்டிக்காட்டிய வழியை நிதானமாக கடைபிடிக்க தவறிவிட்டேன் என்பதை யான் இன்று உணர்கிறேன். என்றாலும் எனக்கு இப்போ விளங்குகிறது, அதிலிருந்து விடுதலை பெறும் மார்க்கத்தையும் ஓரளவுக்கு ஏனும் அறியக்கூடியதாக இருப்பதே எனது பெரும் பாக்கியம் அல்லவா? சுவாமியின் தூள உடம்பு மறைந்தாலும் அவர் தன் மெய் அடியார்கள் நெஞ்சில் என்றும் துணையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நீங்காது இருக்கும் போது கவலைக்கு இடமே இல்லை. இந்த நம்பிக்கையால் தான் மனதில் உருவாகும் அந்த அழுக்கையும் நீக்க முடியும். யோக சுவாமிகளை எங்கள் குருநாதன் என்று நாம் எல்லோரும் வாயார சொல்லிக் கொள்கிறோம், பாடுகிறோம். கொஞ்சம் சிந்திப்போம். இங்கு யான் யோசித்ததே உங்களுடன் பகிர்கின்றேன். பிறவிக்கடலில் ஊறி அளவற்ற பந்த பாசங்களிலும் ஆசைகளினாலும் கட்டுண்டு இருக்கும் யான் முற்றும் துறந்த ஒரு துறவியை என் குருநாதன் என்று நான் கூறலாமா? சீடனுக்கு உரிய குணங்களோ இலக்கணங்களோ சிறிது கூட இல்லாத அற்பன் நான் அவரை என் குருநாதன் என்று கூற பயப்படுகிறேன். என்னுடைய தகுதியின்மை எனக்குத்தான் தெரியும். தகமையற்ற ஒரு சீடனை கொண்டு குருவை இந்த உலகம் கணித்தால் அது என்ன ஆகும்? ஆதலால் யோக சுவாமியை யான் என்னுடைய வழிபடு தெய்வமாக எண்ணி வழிபடுகிறேன். இந்த வழிபாடு இனி வரும் ஒரு பிறப்பிலாவது அவருக்கு தகுந்த சீடனாகி மனம், வாக்கு, உடலால் அவருக்கு பணி செய்யும் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டட்டும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னை விட்டு வலுவாதிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனையாகும். இதை நான் கற்று அறிந்தது திரு மு. வைரமுத்து அவரிடம் இருந்தேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சகோதரர்கள் முருகானந்தன் அவர்களுக்கும் வாமனா அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையோருக்கும் என் இரு கரங்களையும் கூப்பி நன்றி கூறுகின்றேன். என்னுடைய கருத்துகளில் சொற்குற்றம், பொருள் குற்றம் இருந்தால் மன்னிக்கவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். வணக்கம். யோ சுவாமிகளின் திருவடிகளுக்கு போற்றி போற்றி. அருமையான பேச்சு திருமதி யோகி நாகேந்திர அவர்களே. யோகராணி என்று யோகேஸ்வரி என்று சொன்னீர்கள். உண்மையிலே உங்களை பார்த்ததும் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுனேன். உங்களோட ரிசம்பல் ஆஃப் தங்கம்மா அப்பா குட்டியின் சாயல் இருக்கிறதை கண்டு எல்லோரும் வியந்தார்கள். என்ன அறிவு, என்ன சிந்தனை, என்ன பேச்சு, என்ன அனுபவம், எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். நன்றாக இருந்தது திருமதி யோகி நாகேந்திரம் அவர்களே. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வந்து இந்த ஜூமிலோ அல்லாட்டில் வருகிற மாதம் பெரிய ஒரு குருபூசை நடக்கின்றது. யோக சுவாமியின் குருபூசை 7ஆம் தேதி சிறந்த செப்பலை ஆற்றுகிறேன் என்ற கூட துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாபனர் ஒரு கருத்து கூறலாமா? சொல்லுமா. யோகசுவாமியே இவ்வளவு பேசினதுக்கு அப்பப்பா அவரு ஒரு பெரிய மனிதனா வர்றதுக்கு யோகசுவாமி தான் காரணம். அப்ப அவர் என்ன கூட்டிக் கொண்டு போக இவள் பார்வதிகளா கவனமா வளபடான்னு சொல்லி என்ன ஆசீர்வதிச்சு அப்ப அடிக்கடி என் தகப்பனார் 4 மணிக்கு போவார். கொஞ்சிட்டு அவருக்கு கணவன் பிள்ளை வேலை அவர் பொன்னம்பல பாடுறாருன்னா பாடுவர் செல்வாசங்கள் எல்லாம் நல்ல குரல் அவருக்கு தியாகராஜ பாதர் போல பாடுவார் அவர். அப்படி எல்லாத்தையும் நீங்க கொண்டு விடாம மிகவும் தெளிவாக அந்த சொன்னது மிக அருமையாக இருந்ததம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி ஏழாம்பி அம்மா. நன்றி ஏழாம்பி அக்கா. அத்வித பொருள் காப்பு பாடல் மங்கள பாடல் மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் 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 ஜெய 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 மங்களம் மங்களம் சக்கர சுவாமி சுவாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. அடுத்த குரு சத்தியத்தை அடுத்த குருபூசை 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை காலை 10 மணி தொடக்கம் 1 மணி வரை நடைபெறும். அந்த வேளையில் அந்த குருபூசையின் உபயகாரர் திருமதி சந்திரகோபால் அவர்கள் எல்லோரும் அன்று வந்து அந்த யோகர் சுவாமியின் குருபூசையை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எல்லோரும் வந்து அவரின் ஆசிகளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. இத்துடன் நாங்கள் இந்த ஜூம் மீட்டிங்களை முடித்தோம். என்றென்றும் உதவியாக இருக்கின்ற திருவாளர் முருகானந்தம், திருவாளர் வேல்முருகன், திருவாளர் மணிவண்ணன் மற்றும் என் தம்பி அருமை தம்பி ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் இங்கு வந்து எங்களோடு கை கொடுத்து இந்த குரு பூஜையை நல்ல முறையில் நடத்தி வந்த எமது போஷகர் திருவாளர் நாகரட்னம், திருவாளர் பரமேஸ்வரன் அவர்களுக்கும், தங்கை சரோஜ கனக சபேசன் அவர்களுக்கும், திருமதி மதனா நாகரட்னம் அவர்களுக்கும், சந்திரா பரஞ்சோதி, திருமதி விதி அடைந்தன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். இத்துடன் நாங்கள் ஜூமை முடித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி எல்லோருக்கும்.